எல்லாருக்கும் வணக்கம். இது கோர் ஆடியோஸ். நான் ஜாவத் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பண்ருட்டியில் நாங்கள் புதுசாக கட்டமைச்ச ஒரு ஹோம் தியேட்டர். இது டால்பி அட்மாஸ் கான்ஃபிகரேஷனில் 7.1.4 செட்டப்பில் பண்ணியிருக்கோம். அண்ட் டோட்டலாக இது வந்து 11.1 சேனலில் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஹோம் தியேட்டர் எப்படி வந்திருக்கு, இதோட டிசைன் அப்ரோச் என்ன, அண்ட் ஓவரால் இதோட சவுண்ட் எப்படி இங்கே இருக்குது, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே வழக்கமாக சொல்கிறது தான், எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இந்த வீடியோ இல்லை இந்த ஹோம் தியேட்டர் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஹோம் தியேட்டர் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக கடலூரில் நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹோம் தியேட்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அவர் ரெஃபர் பண்ணி தான் இவங்க வந்தாங்க. ஃபாதர் அண்ட் சன் 2 பேருமே வந்து எங்களோட கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டருக்கு வந்து இந்த ஹோம் தியேட்டர் என்ன மாதிரியான டெக்னாலஜி, என்ன மாதிரியான டிசைன் அப்ரோச் எடுக்கலாம், அண்ட் அவங்க வீட்டில் அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இது எல்லா பற்றியும் அவங்க பேசினாங்க டீட்டெயில்டாக. அண்ட் அதை தொடர்ந்து நாங்கள் வந்து சைட்டும் வந்து நேரில் வந்து பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது இது வந்து இந்த ரூம் மட்டும் கட்டப்படலை, வெறும் வீடு வரைக்கும் மட்டும் அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிருந்தாங்க. அதுவும் சிவில் வந்து முடிச்சிருந்தாங்க, ஃபினிஷிங்லாம் எதுவும் பண்ணலை. ஸோ இது வந்து கட்டாததுக்கு ரீசன் வந்து வாஸ்து பிரகாரம் இது வந்து இந்த போர்ஷன் வந்து பில்டிங்கோட ஒட்டக்கூடாது, ஒரே தளத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து அப்படியே விட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஐடியாஸ் கொடுத்ததுக்கப்புறம் இவங்க வந்து இந்த ரூமை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அண்டு தளம் பார்த்திங்கன்னா இதில் என்ன சேலஞ்சுனா, இந்த பக்கம் இருக்கிற செவர் வந்து பில்டிங்கை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கும், ஒரே தளத்தில் இருக்காது. ஸோ அதனால் என்ன நாங்கள் வந்து சொல்லியிருந்தோன்னா, லீக்கேஜ் மட்டும் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரே தளம் இருந்ததுன்னா லீக்கேஜ் ஆகாது, பட் ஒரு கேப் இருக்கும்போது அந்த இடத்துல லீக்கேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே நாங்கள் எங்களோட கன்சல்டேஷன் கொடுத்துருந்தோம். அண்ட் அதை தொடர்ந்து நிறைய கன்சல்டேஷன் நாங்கள் கொடுத்துருந்தோம். அது பிரகாரம் அவங்களும் கட்டினாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வெயிட் பண்ணோம். ஸோ ஒரு மழை வரட்டும், எதுவும் லீக்கேஜ்லாம் எதுவும் இல்லைன்றது நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி நாங்களும் கொஞ்சம் டைம் விட்டுருந்தோம், அவங்களும் கொஞ்சம் டைம் கொடுத்தாங்க. ஸோ கரெக்டாக மழை வரும்போது ஸ்லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் லீக்கேஜ் இருந்தது, அதையுமே வந்து ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணியாச்சு. இந்த ரூமில் ஆடியோ கான்ஃபிகரேஷன் டால்பி அட்மாஸில் 7.1.4 கொடுத்துருக்கோம். அண்டு இந்த ரூமோட சைஸுக்கு இந்த கான்ஃபிகரேஷன் ரொம்பவே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஏன்னா இந்த ரூம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 11/26 ரொம்பவே வந்து நீளமாக இருக்கும். பட் ஒரு 135 இன்ச்சஸ் ஸ்க்ரீன் வந்து இதில் ஸ்க்வீஸ் பண்ணுற அளவுக்கு இதில் கரெக்டாக அது வந்து அமைஞ்சிருச்சு. அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்க்ரீன் தான் இருக்கும், எட்ஜ் டு எட்ஜ் வரைக்கும் நாங்கள் வந்து அதை பிளான் பண்ணோம். அண்டு கீழே உங்களுக்கு ஏவி ரேக் வந்துடும். அண்ட் மேலே கொஞ்சோண்டு ஸ்பேஸ் இருக்கும், அவ்வளோதான். பட் லைட் ஆஃப் பண்ணிங்கன்னா ஒரு இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இந்த ரூமில் கிடைக்கும். ஸோ அப்படி தான் நாங்கள் வந்து இதை பிளான் பண்ணோம். அண்ட் இதுலேயுமே வந்து நிறையா சேலஞ்சஸ் இருந்தது. ஏன்னா சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது பிளானிங்லாம் போட்டு கீழே வந்து தளம்லாம் போட்டாங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போனோம். ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் வந்து, அதாவது டோர் வந்து எந்த சைடு வைக்கணும், இது எல்லாமே வந்து அங்கே இருக்கிற அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஹோம் தியேட்டர் நாங்கள் ஃபுல்லாக பிளான் பண்ணோம். ஸோ டோர் வந்து எப்போவுமே நாங்கள் வந்து ஸ்க்ரீன் சைடு வைக்க மாட்டோம், பட் இங்கே வந்து அப்படி தான் வைக்கிறதுக்கான இடம் இருந்தது. ஏன்னா அந்த பக்கம்தான் வந்து என்ட்ரன்ஸ் இருந்தது. அண்ட் இந்த ரூமே பார்த்தீங்கன்னா பேக் வால் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கோஸாக இருக்கும். ஒரு 9.5 ஃபீட் தான் அங்கே வந்து கிடச்சிது எங்களுக்கு. ஆனால் ஃப்ரண்ட் வந்து நல்ல ஒய்டாக ஒரு 11 ஃபீட்டுக்கு இருந்தது. ஸோ கிளைண்ட் வந்து என்ன சொன்னார்னா, எனக்கு இருக்கிறதுலே பிகர் ஸ்க்ரீன் வந்து வேணும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வந்து இப்போது ஸ்க்ரீன் வச்சுருக்கிற அந்த வாலை சூஸ் பண்ணி அங்கே 135 இன்ச்சஸ் வச்சிட்டோம். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு எட்ஜ் டு எட்ஜ் ஸ்க்ரீன் சைஸ் வந்து அங்கே கிடச்சிது. அண்டு அந்த டெசிஷன் எடுத்ததுக்கு ரீசன் இது தான். ஆனால்
அது அவர் சொல்லனாலும் அந்த டெசிஷன் தான் நம்ம எடுத்திருப்போம். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் டு வால் ரேஷியோ வந்து 95%க்கு மேலே இருந்ததுன்னா அதில் ஒரு இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும்ன்றது நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம். அந்த மாதிரி எவ்வளோ ஹோம் தியேட்டர்ஸில் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் வந்துட்டு அது வந்து ரொம்பவே ஒரு யூனிக் பாயிண்ட்டாக வந்து நிற்கும். இந்த ஹோம் தியேட்டருக்கு நாங்கள் சூஸ் பண்ண ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட். அண்ட் மேக்னெட்டுன்ற இந்த பிராண்ட் வந்து ஆரிஜின் பார்த்தீங்கன்னா ஜெர்மன். அண்ட் ஜெர்மனியில் ரொம்பவே ஒரு லீடிங்கான ஸ்பீக்கர் மேனுஃபேக்சரர்ஸ். ப்ரீமியம் ஸ்பீக்கர்ஸை வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் இவங்க பண்ணிக்கிட்டு வராங்க. அண்ட் இவங்களோட ஹெரிட்டேஜும் வந்து ரொம்ப லாங். அண்ட் நிறைய இனோவேஷன்ஸை வந்து இந்த ஸ்பீக்கர் இண்டஸ்ட்ரியில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இவங்க வந்து பண்ண நிறைய இனோவேஷனை வந்து ஃபாலோ பண்ணி தான் நிறைய பிராண்ட்ஸ் வந்து இந்த ப்ரைஸிங்லேயும் ஸ்பீக்கர்ஸ் பண்ண முடியுங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்பீக்கர்ஸ் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு இன்றைக்கி கிடச்சிட்ருக்கிறதுக்கு முன்னோடி வந்து இந்த ஸ்பீக்கர் கம்பெனி தான். அண்ட் இதில் வந்துட்டு டவருக்கு நாங்கள் வந்து ஃப்ரண்ட் டவருக்கு மேக்னெட்டில் வர ஸ்டார்டிங் மாடல் இது மேக்னெட் மானிட்டர் சீரீஸ் S70ங்கிற இந்த மாடலை நாங்கள் வந்து சூஸ் பண்ணோம். இது சூஸ் பண்ணதுக்கான ஸ்பெசிஃபிக் ரீசன் வந்து என்னென்னா இது அஃபோர்டபுளாக இருக்கும். அட் த சேம் டைம் இந்த ரூம் சைஸுக்கு ரொம்பவே வந்து ஒரு கரெக்டான பவரை வந்து இது கொடுக்கும். கரெக்டான பவர்னால் கூட இன்னும் ஜாஸ்தி ஹெட்ரூமும் இருக்குது. இந்த ரூமுக்கும் மேலே அதால் வந்து அதோட பவரை வந்து கொடுக்க முடியும். ஸோ இது வந்து எதை வச்சு நாங்கள் கணிக்கிறோன்னா இதோட பவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 வாட்ஸ்லேருந்து உங்களுக்கு 380 வாட்ஸ் வரைக்கும் இதோட பவர் ரேஞ்ச் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஏவி ரிசீவரில் போட்டாலும் இது வந்து ஹேண்டில் பண்ணும். அண்ட் ப்ரீ ப்ராசர் பவர் ஆம்ப்லேயும் இது வந்து பக்காவாக ஒர்க் ஆகும். அண்ட் இதோட சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 91 dB வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு 26 28 ஃபீட் வந்து ரூம் சைஸ் வந்து இருந்ததுன்னா கூட அதுக்கு வந்து பக்காவாக இது வந்து இதோட ரீச் அண்ட் த்ரோ வந்து சூப்பராக இருக்கும். ஒரு ஹோம் தியேட்டருக்கு சென்டர் ஸ்பீக்கர்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இந்த ஹோம் தியேட்டரில் நாங்கள் தேர்ந்தெடுத்த மாடல் வந்து மேக்னெட்டில் இருந்து சிக்னேச்சர் சீரீஸ் ப்ரோ 2. ஸோ இந்த சென்டர் வந்து ரொம்ப வெர்சடைலாக இருக்கும். அண்ட் இதை நாங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கான ரீசன் என்னென்னா டவர் ஸ்பீக்கர் வந்து மானிட்டர் சீரீஸில் இருக்குது அண்ட் சென்டர் வந்து சிக்னேச்சர் சீரீஸில் இருக்குது. ஸோ மானிட்டர்லேருந்து ஒரு ஸ்டெப் ஹையர் மாடலை தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். ஆனால் எல்சிஆர் வந்து பை தம் ரூல் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஏன்னா உங்களுக்கு வந்து அது டிம்பர் மேட்சிங் இருக்கணும். ஸோ எல்சிஆர்ன்றது வந்து ஸ்டேஜ் ஸ்பீக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டிரைவ்ஸ் வந்து ஐடென்டிக்கலாக மேட்ச் ஆச்சுன்னா கேலிப்ரேஷன் பண்ணும்போது அந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அண்ட் EQs எல்லாம் வந்து ரொம்ப கரெக்டாக அதோட ரீடிங் வரும். நம்ம EQஸ்லாம் வந்து அதுவே கரெக்டாக செட் பண்ணிக்கும். பட் இதில் வந்து நாங்கள் ஏன் மானிட்டர் சீரீஸில் இருக்கிற சென்டர் ஸ்பீக்கரை வந்து தேர்ந்தெடுக்கலைன்னா அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அண்ட் அதோட ஸ்பெக்கும் வந்து ரொம்ப சின்னது. ஏன்னா இதுதான் வந்து மேக்னெட்டில் ஸ்டார்டிங் சீரீஸ்ன்றதுனால சென்டர் ஸ்பீக்கரும் நாங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதா இல்லை. ஸோ இதில் வந்து நாங்கள் சிக்னேச்சர் ப்ரோ 2 கொடுத்துட்டோம். அண்ட் இது வந்து ஹைரஸ் ஆடியோ சர்டிஃபைட் ஸ்பீக்கர். அண்ட் இதையுமே நாங்கள் வந்துட்டு ரொம்ப தாட் வந்து இதுக்கு பின்னாடி போச்சு. அண்ட் இது வந்து இந்த S70 ஓட பவரை வந்து மேட்ச் பண்ணி அதோட சவுண்ட் சிக்னேச்சர் வந்து எந்த அளவுக்கும் டிவியேட் ஆகாமல் இந்த மாடல் வந்து கரெக்டாக இருந்தது. அதனால் இதை நாங்கள் போட்டுட்டோம். அண்ட் இதோட ஸ்பெக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இதோட மிட் டிரைவ் இதோட ஹைலைட் அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சிலாம் வந்து சூப்பராக இது வந்து எடுத்து கொடுக்கும். அண்ட் இதோட வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா 110 வாட்ஸ்லேருந்து 180 வாட்ஸ் வரைக்கும் ஹேண்டில் பண்ணும். சென்சிட்டிவிட்டி அகெயின் ஊப்பிங் 91 dB. ஸோ சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸ் தான். அண்ட் மேக்னெட்டில் IW810ங்கிற இன்வால்வ் சரவுண்ட்ஸ் தான் நாங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வேர்சடைலான சரவுண்ட் ஸ்பீக்கர். அண்ட் இதோட ஸ்பெக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே இது வந்து கிடைக்கும். ஸோ இதோட டிரைவர் பவர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 2-வே இன்வால்வ் ஸ்பீக்கர். அண்ட் இதில் வந்து 8 inch ஊஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் மிட் டிரைவும். அண்ட் உங்களுக்கு 1 inch ஆர் 25 mm ஃபேப்ரிக் டோம் ட்வீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ட்வீட்டர் வந்து நம்ம டைரக்ஷனல் பேசிஸில் நம்ம வந்து டில்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட டிரைவும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இதில் என்ன ஒரு விஷயம்னா இது வந்து ஃபைபர் கிளாஸ் டிரைவ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் 100 வாட்ஸ் வரும். அண்ட் பீக் அவுட் வந்து 200 வாட்ஸில் இது ஆகும். ஸோ இதோட சென்சிட்டிவிட்டியும் அதே 91 dBயில் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க.
இந்த ரூமுக்கு இந்த சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து ரொம்பவே ஆப்டாக அமைஞ்சிரும். அண்ட் சவுண்டெல்லாம் சரவுண்டில் இருந்து வர்றது வந்து ரொம்ப தத்ரூபமாகவும் ரொம்ப நேச்சுரலாக ஃபீல் ஆகும். அண்ட் இது வந்து 8 inch ஊஃபருங்கிறதுனால அந்த பேஸும் வந்து சரவுண்டில் இருந்து வரும். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாஃபடேலில் SW15ங்கிற ஒரு 15 inch லாங் த்ரோ சப்வூஃபர் கொடுத்துருக்கோம். இதோட போர்ட்ஸ் பேக் சைடு இருக்கும். அண்ட் ரொம்பவே ஒரு வேர்சடைலான சப்வூஃபர் பட்ஜெட்டில். அண்ட் இதில் வர பவர் பார்த்தீங்கன்னா இது உள்ள வந்து கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து 850 watts வரைக்கும் பீக் அவுட் ஆகும். அண்ட் 400 watts கண்டினியூஸ் பவர் கொடுக்கும். அண்ட் இதில் வந்து ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா இது 30 Hz வரைக்கும் கீழே போகும். அண்ட் உங்களுக்கு வந்து அந்த லோ ஃப்ரீக்வன்சிஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லா எடுத்து கொடுக்கும். பட் இதுக்கும் இது வந்து மிட் பட்ஜெட் சப்வூஃபர். இதோட பிளேஸ்மெண்ட், இதோட ப்ரைஸ் பாயிண்ட்டாக இருக்கட்டும், அண்ட் இதோட பொசிஷனாக இருக்கட்டும், இது வந்து மிட் பட்ஜெட் சப்வூஃபர். அண்ட் இதோட நீங்கள் வந்து ஹை அண்ட் சப்வூஃபர்ஸ் வந்து இங்கே வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்விஎஸில் PB 1000 Pro ஆர் PB 2000 Pro அது கூட கம்பேர் ஆகும். ஆனால் இது ரெண்டுத்துக்கும் பவரில் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் டிஃப்ரென்ஸ் எங்கே வரும்னா உங்களுக்கு எஸ்விஎஸ் இன்னும் ப்ரிசிஷன் நல்லாயிருக்கும். அதனால தான் அது வந்து ஹை எண்டில் நிற்கிது. இதில் வந்து ப்ரிசிஷன் வந்து ஓரளவுக்கு எஸ்விஎஸோட மேட்ச் ஆகும். ஸோ அந்த ப்ரிசிஷனும் பவரும் நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணிங்கன்னா இது மிட் பட்ஜெட்டில் வருது. அண்ட் மிட் பட்ஜெட்டில் இது அடிச்சிக்கவே முடியாது. ரொம்ப வர்சடைலாக இருக்குது. அண்ட் இது கூட இடையாக மற்ற பிராண்டில் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா மிட் பட்ஜெட் சப்வூஃபர்ஸ் வந்து இது கூட கம்பீட்டே பண்ண முடியாத அளவுக்கு இவங்க குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ரூமுக்கு இந்த பர்டிகுலர் பட்ஜெட்டில் இந்த சப்வூஃபர் வந்து பெஸ்ட்டாக அமைஞ்சிருச்சு. அண்டு இதுக்கு மேலே நம்ம இந்த ப்ரைஸ் பாயிண்டில் வேறு சப்வூஃபர் வந்து எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு இருக்குது. ஸோ நாங்கள் எப்போவுமே ஒரு ஹோம் தியேட்டர் டிசைன் பண்ணும்போது எங்களோட ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா 2 சப்வூஃபர் நாங்கள் வந்து சொல்லுவோம். ஸோ அது வந்து கஸ்டமரோட பட்ஜெட் அண்ட் அந்த டைமில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபண்ட் ஃப்ளோ வந்துட்டு ஹோம் தியேட்டருக்கு பெருசாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு ஃப்யூச்சர் ப்ரூஃபாக எப்போவுமே வந்து சப்வூஃபர் வந்து கஸ்டமர் இப்போதைக்கு ஒன்று போதும்னு சொன்னாலும் நாங்கள் எப்போவுமே 2 ஒயர் வந்து ரன் பண்ணி வச்சுருப்போம். ஸோ ஃப்யூச்சரில் வந்துட்டு கஸ்டமர் இன்னொரு சப்வூஃபர் வந்து அது எப்போவுமே எங்களோட ரெக்கமெண்டேஷனில் தான் இருக்கும். ஆனால் கஸ்டமர் வந்து என்னைக்குனா ஒரு நாள் எனக்கு இன்னொரு சப்வூஃபர் வேணும்னு சொன்னாங்கன்னா அது அப்படியே ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி நாங்கள் பண்ணிவிடுவோம். அண்ட் இந்த ஹோம் தியேட்டரோட ஹார்ட் அண்ட் சோல் பார்த்தீங்கன்னா மெரான்ஸோட ஏவி ரிசீவர் சினிமா 50. ஸோ மெரான்ஸில் வந்துட்டு SR சீரீஸில் இருந்து நியூ ஏஜ் ஏவி ரிசீவர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க போன வருஷம். அண்ட் அதில் வந்து சினிமா 50 ரொம்பவே ஒரு நல்ல மாடல். பட்ஜெட்டட் ஹோம் தியேட்டர்ஸ் நீங்கள் வந்து டிசைன் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு சினிமா 50 ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதுக்கும் SR சீரீஸ்க்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபேஸ் லிஃப்ட் அவுட்டர் டிசைன் வந்து ரொம்பவே ஃபண்டாஸ்டிக் அண்ட் ரொம்பவே ஒரு ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. அந்த சைடில் வர அந்த டைமண்ட் கட்ஸாக இருக்கட்டும், அண்ட் அதிலிருந்து வர அந்த ஆம்பியண்ட் லைட்டாக இருக்கட்டும், அண்ட் இதோட ஓவரால் பில்ட் குவாலிட்டி இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு வேறு எந்த பிராண்டோடையும் அடிச்சிக்கவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப, அதாவது மெரான்ஸ் வந்து அவங்க பிராண்டையே வந்து ப்ரீமியமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான முயற்சியில் தான் இந்த பர்டிகுலர் சீரீஸ் எல்லாம் வந்து இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹார்ட்வேர் லெவலில் நீங்கள் SR சீரீஸோட கம்பீட் பண்ணணுன்னா இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் பாயிண்ட் வந்து 6015 ரேஞ்சுக்கு தான் இவங்க வந்து இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் இதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 7015 அளவுக்கு 6015 அண்ட் 7015க்கு கொஞ்சம் பக்கத்தில் இது வந்து வரும். ஈவன் தோ 6015ஓட அந்த ரேஞ்சில் இது வந்து டிசைன் பண்ணியிருந்தாலுமே. பட் இதுக்கு நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சினிமா 40, அதுக்கு நெக்ஸ்ட் சினிமா 30. இது எல்லாம் ஒன்றும் ரொம்பவே அப்படியே மெருகேற்றி அந்த பர்ஃபார்மன்ஸ் எடுத்துகிட்டு போவோம். பட் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சினிமா 50 ஒரு பட்ஜெட்டட் ஹோம் தியேட்டர் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமல் ரெக்குவயர்மெண்ட்டே வந்து சினிமா 50 தான் இருக்கணுன்றது தான் எங்களோட அபிப்பிராயம், எங்களோட ரெக்கமெண்டேஷன் கூட. ஸோ இதில் ஹார்ட்வேர் லெவலில் பார்த்தீங்கன்னா நியூ ஏஜ் DAC ப்ராசஸர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட எப்போவுமே மெரான்ஸ்க்குன்னு இருக்கிற அந்த HDAM சர்க்யூட்ரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே நிறைய என்ஹான்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ இருக்கிற நியூ ஏஜ் காம்பனன்ட்ஸ் தான் இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட யூசர் இன்டர்ஃபேஸே வந்து வேறு மாதிரி இருக்கும். அண்ட் அகெயின்
இன்னொரு முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைராக் அப்ளிகேஷன். ஸோ ரூம் கரெக்ஷன் சாஃப்ட்வேர் வந்து ரொம்பவே எக்ஸ்க்யூசிட்டாக பண்ணியிருக்காங்க. டைராக் வந்து இண்டஸ்ட்ரியல் பெஸ்ட்டு இந்நேரத்துக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இந்த செக்மெண்ட்டுக்கு வந்து பெஸ்ட்டுன்னு எதுன்னு கேட்டிங்கன்னா டைராக் தான். ஸோ அதை தான் வந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது அண்ட் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப டெரிஃபிக்காக இருக்கும். ப்ராசஸிங்கும் ரொம்ப கரெக்டாக இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பராக அவங்க செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டெடிகேட்டட் ஹோம் தியேட்டர் அக்கோஸ்டிக்ஸ்லாம் பண்ண அப்புறம் ஒரு ஏவி ரிசீவரை மட்டுமே நம்பி ஒரு ஹோம் தியேட்டர் என்றைக்குமே டிசைன் பண்ணக்கூடாது. பவருக்கு கண்டிப்பாக நம்ம வந்து சொல்யூஷன் வந்து கொடுத்து தான் ஆகணும். பிகாஸ் ஏவி ரிசீவர் இட்ஸ் ஆல்வேஸ் 2 சேனல் ட்ரிவன். என்ன தான் நீங்கள் வந்து ஹை அண்ட் ஏவி ரிசீவர் போட்டாலுமே 150 வாட்ஸ் பர் சேனல்ன்றது குறிக்கிறது வந்து 2 சேனல் தான். நீங்கள் ஃப்ரண்ட் ரைட் அண்ட் ஃப்ரண்ட் லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ வாட்ஸ் வந்து 8 ohmsக்கு வரும்ன்றது தான் ஹைலைட் பண்ணி எப்போவுமே எல்லா ஏவி ரிசீவர் பிராண்ட்ஸும் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் 11 சேனலோ இல்லை 9 சேனலோ நீங்கள் போட்டிங்கன்னா எவ்வளோ வாட்ஸ் பர் சேனல் வரும்ன்றது ஒரு கேள்விக்குறி தான். அது அந்த பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இருக்குது. அண்டு பிராண்ட்ஸும் வந்து 70% நாங்கள் கொடுக்குறோம், நாங்கள் ப்ராமிஸ் பண்ண அந்த 150 வாட்ஸில் 70% வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவுமே வந்து உண்மை கிடையாது. ஸோ ரியல் லைஃப் சினாரியோவில் எப்படி அது வந்து ஒர்க் ஆகுன்றது, நம்ம என்ன மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரியான கண்டென்ட் வந்து ப்ளே பண்ணுறோம், இதை வந்து ரிலை பண்ணி தான் ரியல் டைமில் இருக்கும் எப்போவுமே. ஸோ ஹேவிங் செட் தட் எப்போவுமே ஒரு பவர் ஆம்ப் வந்து இது கூட இணைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் 2 பெனிஃபிட் வருது. ஒன்று, ஸ்பீக்கரோட பவர் கன்சப்ஷன் வந்து அதோட டிமாண்ட்ஸை வந்து இது பூர்த்தி பண்ணும் ஒரு அளவுக்கு. அண்ட் இந்த ஒரு அளவுன்றது நான் சொல்கிறது வந்து நம்ம வந்து பட்ஜெட்டட் பவர் ஆம்ப் வந்து சூஸ் பண்ணும்போது அதுவுமே வந்து 2 சேனல் ட்ரிவன் தான். பட் அகெயின் அதுக்கு வந்து தனியாக பவர் வரதுனால உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நம்மளால் மேட்ச் பண்ண முடியும். இதுலேயே வந்துட்டு டெடிகேட்டட் டிஸ்க்ரீட் பவர் ஆம்ப்ஸ் எல்லாம் இருக்குது. பர் சேனலுக்கு 100 வாட்ஸ், பர் சேனலுக்கு 200 வாட்ஸ். அதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் பட்ஜெட்டில் நம்ம வந்து ஹோம் தியேட்டர் டிசைன் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் ஏதாவது நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஹோம் தியேட்டர் எப்போவுமே டிசைன் பண்ணும்போது ஒரு டெடிகேட்டட் ரூம் அக்கூஸ்டிக்ஸ் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக டிபி லெவல் வந்து நீங்கள் ஹாலில் வைக்கிறதோட இந்த ரூமில் வைக்கும்போது குறையும். அட்லீஸ்ட் 10 dB to 15 dB ஆகுது நம்மளுக்கு வந்து லாஸ் இருக்கும். லாஸ் இன் த சென்ஸ் அது அப்சார்ப்ஷனில் தேவையில்லாத அந்த ரெசனன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து போயிடும். அப்போ நம்மளுக்கு வால்யூம் வந்து குறையும். அப்போ நம்ம வால்யூம் இன்னும் +dB கிராங்க் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு அந்த பவர் வந்து அந்த ஸ்பீக்கருக்கு பத்தாது. நம்ம ரெஃபரன்ஸ் லெவல் சவுண்ட் வந்து வைக்கும்போது பயங்கரமாக டிமாண்ட் பண்ணும் ஸ்பீக்கர். அப்போது ஏவி ரிசீவர் திணறும் பவர் அப் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் எப்போவுமே ஒரு பவர் ஆம்ப் வந்து கொடுக்கறது நல்லது. ஒரு பிராண்டட் ஏவி ரிசீவர் நீங்கள் வாங்குறீங்கன்னா நீங்கள் பிராண்டட் பவர் ஆம்ப் வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா அதுதான் ஒரு சேஃபர் பெட். உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா கூட நம்மளுக்கு வாரண்ட்டி இருக்கும், அதுக்கான சப்போர்ட் இருக்கும், அண்ட் நம்மளுக்கும் வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். அந்த பவர் ஆம்ப்னால நம்ம எக்யூப்மெண்ட் எந்த பாதிப்பும் ஆகாதுன்றது. ஸோ இங்கே நாங்கள் கான்ஃபிகரேஷன் பண்ணது வந்து 11.2 சேனல். ஆனால் ஏவி ரிசீவர் பார்த்தீங்கன்னா 9.4 சேனல் தான். ஸோ அதில் வந்து ப்ராசஸிங் வந்து 11 சேனல் இருக்கிறதுனால 3 ஸ்பீக்கர், அதாவது எல்சிஆர் வந்து நாங்கள் பவர் ஆம்பில் கொடுத்துட்டு இன்னும் 2 சேனல் வந்து பின்னாடி இருக்கிற அந்த ப்ரீ அவுட் மூலியமாக இது 11.2 சேனலாக நாங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த 5 சேனல் பவர் ஆம்ப் வந்து மெரான்ஸில் இருந்து 7055 ரொம்பவே இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு பவர் ஆம்ப். கரெக்டான டீசெண்டான பவரை கொடுக்கும். நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்பீக்கர்ஸ் என்ன மாதிரியான ரூம் லென்த் அண்ட் எவ்வளோ வாட்டேஜ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும்ங்கிற இந்த கேல்குலேஷன் வந்து ரொம்ப ப்ரிசைஸ்டாக கேல்குலேட் பண்ணி தான் நம்ம இது கொடுத்துருக்கோம். அண்ட் இதோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் சினிமா 50லேருந்து அவுட்புட் ஆகிற அந்த சவுண்ட் சிக்னேச்சரை எந்த விதத்துலையும் கெடுக்காமல் அதோட அந்த பிரிஸ்டின் சவுண்டை வந்து ரீடைன் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதுதான் எங்களோட பேசிக் ரெக்கமெண்டேஷன். அண்ட் அதை ஒட்டி தான் நாங்கள் அந்த டிசைனும் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து வேறு பிராண்ட்லேயோ இல்லை வேறு மாதிரியான பவர் ஆம்ப்ஸ் வந்து இது கூட கிளப் பண்ணும் போது எந்த விதத்துலையும் அந்த சவுண்டு டீக்ரேட் ஆகிடக்கூடாதுங்கிறதுல நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். அண்ட் அதில் ரொம்ப கவனம் செலுத்துகிறோம். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த ரூமில் பட்ஜெட்டடாக நாங்கள் பண்ணுறதுனால பட்ஜெட்லேயும் இருக்கணும், பெஸ்ட்டாகவும் இருக்கணும். அந்த பட்ஜெட்டுக்கு நல்ல பர்ஃபெக்டாக இருக்கணுன்ற ஒரு நோக்கத்தில்
எல்ஜியோட HU710PWங்கிற ஒரு 4K லேசர் ஹைப்ரிட் ப்ரொஜெக்டருக்கு நாங்கள் போயிட்டோம். அண்ட் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்டர் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இவங்களோட எல்ஜியோட கலர் சயின்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான கலர் இன்ஜின்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ அதே தான் வந்து இந்த ப்ரொஜெக்ட்லேயும் ரிட்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எல்ஜி டிவி லவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரொஜெக்டரில் இருந்து வர இந்த இமேஜ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து அந்த DCPI ரேட்டிங்கை வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்க்கு உட்பட்டு 100% கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து HDR சப்போர்ட் இருக்குது, HLV சப்போர்ட் இருக்குது. அண்ட் மோரோவர் இதிலேருந்து வர இமேஜ் வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியர் அண்ட் கிறிஸ்பாக இருக்கும். அண்ட் அகெயின் இது வந்து ஒரு பிக்சல் ஷிஃப்டிங் டெக்னாலஜியில் தான் ஒர்க் ஆகுது. இது வந்து DLP பேஸ்டு சிஸ்டம் இது. அண்ட் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எட்ஜ் டு எட்ஜ் வரணுங்கிறதுக்காக 135 இன்ச்சஸ் நாங்கள் போட்டிருக்கோம். அண்ட் ரொம்பவே ஸ்லீக்காக அண்ட் பர்ஃபெக்டாக இந்த ரூமுக்கு வந்து அமைஞ்சிருச்சு. ஸோ இதில் அந்த பிக்சர் குவாலிட்டி அண்ட் இந்த ப்ரொஜெக்டரில் இருந்து வர அந்த பிக்சர் வந்து ரீட்டைன் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா இதோட ஸ்க்ரீன் கெயின் பார்த்தீங்கன்னா 1.4 அண்ட் இது வந்து மைக்ரோ ஒன் ஸ்க்ரீன். ஏன்னா ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நாங்கள் வந்து ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இதில் எக்ஸிபிட் பண்ணுற அந்த ரிஃப்ளெக்டட் இமேஜ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த ப்ரொஜெக்டிலிருந்து வர லைட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2000 லூமன்ஸ் தான். ஆனால் 2000 லூமன்ஸை வந்துட்டு நம்ம கெயின் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணுன்னா, அதாவது எவ்வளோ லைட்டை வந்து ஸ்க்ரீனில் பட்டு நம்மளுக்கு வந்து எக்ஸிபிட் ஆகுதுங்கிற ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிற ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஸோ 1.4 கெயின் வந்து வைக்கும்போது உங்களுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லூமன்ஸ் வந்து இதில் இருந்து கிடைக்கும். அண்ட் பிக்சர் குவாலிட்டி வந்து உங்களுக்கு இன்னும் பக்காவாக இதில் வந்து எக்ஸிபிட் ஆகும். You know how to drive this thing, go! Take him upstairs! Lucas, above you! Run! ஏறக்குறைய இந்த ஹோம் தியேட்டர் பற்றி நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு உங்களோட வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அது ஹோம் தியேட்டராக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சிவில் ஒர்க் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து எங்களோட கன்சல்டேஷன் நாங்கள் கொடுக்குறோம். பட் நீங்கள் கோர்ட் வந்து வாங்கினோன்னா உங்களோட சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான கோர்ட் நாங்கள் கொடுக்குறோம். அது வரைக்கும் நாங்கள் பட்ஜெட் கொடுக்குறோம். பிகாஸ் கோர்ட் கொடுத்தா என்ன ஆகுதுன்னா, நீங்கள் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் முடித்து அது வந்து பில்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாதம் கேப் ஆகிடுது. ஸோ அதுக்குள்ளே கோர்ட்டில் வந்து சேஞ்சஸ் ஆகிடுச்சுன்னா அது ஒரு தேவையில்லாத ஒரு மிஸ்லீடிங் ஆகிடுது. ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக நீங்கள் பில்டிங்கை வந்து முடிச்சதுக்கப்புறம் என்னை வந்து அப்ரோச் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ஒரு நல்ல பட்ஜெட்டில் நம்ம வந்து ஒரு குவாலிட்டியான ஹோம் தியேட்டர் வந்து அமைக்கலாம். ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது தான், பட்ஜெட் வந்து நிர்ணயம் செய்கிறது நீங்களோ நானோ கிடையாது, அந்த ரூம் தான். நீங்கள் சப்போஸ் ஒரு பர்டிகுலர் பட்ஜெட் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேளுங்க. ஸோ அந்த பட்ஜெட்குள்ளே என்ன ரூம் சைஸ் வந்து வச்சோன்னா கரெக்டாக வரும். ஏன்னா நீங்கள் பெரிய ரூம் கட்டிட்டு அது உங்கள் பட்ஜெட்குள்ளே அது வரணும் அப்படின்னு நீங்கள் வந்து அடைக்க பார்த்தீங்கன்னா அப்போது ஓவரால் நம்ம வந்து குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இதெல்லாம் தவிர்க்கணுன்னா நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே நீங்கள் அந்த பிளான் போடும்போதே நீங்கள் வந்து எங்களோட கன்சல்டேஷன் வாங்கினீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 12 lakhs வச்சுருக்கீங்கன்னா நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ரூம் சைஸ் கொடுப்போம். ஸோ தட் சிஸ்டமும் சரி எல்லாமே அந்த ரூமுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணி அந்த பட்ஜெட்குள்ளேயே எடுத்துகிட்டு வரலாம். ஸோ பட்ஜெட் வந்து இப்படி தான் போடணும். நீங்கள் ரூம் சைஸ் கட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பட்ஜெட் போட்டிங்கன்னா அது வந்து செட் ஆகாது. ஏன்னா அந்த ரூமுக்கு உண்டான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் நம்மளால் எப்போவுமே பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஹோம் தியேட்டர் கட்டுங்க. அண்ட் எங்களோட கன்சல்டேஷனும் எடுத்துக்கோங்க. நாங்களும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணணுமோ நாங்கள் பண்ணுறோம். ஸோ ஹேவிங் செட் தட் இந்த ஹோம் தியேட்டர் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அண்ட் கஸ்டமர் ரொம்பவே இந்த சவுண்டெலாம் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. அண்ட் ஓவராலாக இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு வந்து நான் கஸ்டமரை தான் தேங்க் பண்ணணும். ஸோ த்ரூ அவுட் இந்த ஜேர்னியில் வந்து அவங்களோட பேஷன்ஸும்
அவங்களோட அந்த சப்போர்ட்டும் ரொம்பவே நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஹோம் தியேட்டர் கட்டணுன்னா தாராளமாக கீழே இருக்கிற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட அடுத்த வாரம் உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களை விட்டு விடைபெற்று போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களை நான் அடுத்த வாரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.